பாத்துறா தாசு, போனதை நான் ஆரம்பிக்கிறேன், அப்புறம் நீ பாத்துக்கோ. சரிப்பா. பாத்து மெதுவாடா, புடிச்சுக்கோ, பாத்து வா. மெதுவா வாடா. என்னங்க, பாத்து பாத்து வாங்க. போ, பாத்து போ. என்னங்க, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, ஸ்ப்ரைன் தான் போல இருக்கு. மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமா. ஏங்க, இப்ப வலி இல்லல்ல? இல்ல மதி, இப்போதைக்கு பெயின் இல்ல. ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல, வேணாம் வேணாம். சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டுடலாமே. ஆமாமா, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசி வேற. அவனும் சாப்பிட்டு மாத்திரை வேற போடணும். சாப்பிடலாம். சரிங்க, வாங்க. பாத்து வா, பாத்து வா. இந்த இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் போதும். பா, எனக்கு இருக்குப்பா, நீங்க சாப்பிடுங்க. இருக்கட்டுமா, சாப்பிடு. முள்ள இருக்கிற மீன் தான் டேஸ்டா இருக்கும்னு உங்க அம்மா போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்கா. சின்ன வயசுல இருந்தே உனக்கு முள்ள பிரிச்சு சாப்பிட தெரியாது. அப்பா தானே எடுத்து கொடுப்பேன், சாப்பிடு. தாசு, பாத்தியா தாசு, சின்ன குழந்தைக்கு குடுக்கற மாதிரி மீன் முள்ளெல்லாம் எடுத்து குடுக்கறாரு. என் பொண்ணு எப்பவுமே எனக்கு குழந்தைதான். நீ சாப்பிடுற செல்லம். செல்லம்மா? செல்லம் தான்டா. உனக்கு என்ன அதுல பொறாம? அடிபட்டு வழியில இருக்கிறது நானு, கவனிப்பெல்லாம் உனக்கா? உன்னை கவனிக்க தான் அண்ணி இருக்காங்களே, அப்புறம் என்ன? நீ நடத்து. ஏமா, மாப்பிள்ள உனக்கு கால் பண்ணாரா? இல்லப்பா, இன்னும் கால் பண்ணல. நான் வேணா இப்ப கால் பண்ணி பார்க்கவா? வேணாம். எனக்கு தெரிஞ்சு அவர் பொருள்லாம் கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாரா இருக்கும். டிரைவ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவரே கால் பண்ணட்டும். என்னாச்சுமா? என்னாச்சுடா? முள்ளு தொண்டையில மாட்டிக்கிச்சுப்பா. நான் தானே முள்ள எடுத்து கொடுத்தேன். அதை சாப்பிட்டேன்ப்பா. இது எனக்கு வச்ச மீன். தண்ணி குடிக்காத. அந்த பவுல். அப்படியே பாத்து. அப்படியே முழுங்கிடு. இப்ப ஓகேவா? ஒண்ணு இல்லல்ல? அவ்வளவுதான்டா. நான் தான்டா தப்பு பண்ணிட்டேன். உன் தட்டுல இருக்கிற மீனை கவனிக்காம விட்டேன் பாரு. கொடு, அதையும் நானே பிச்சு தரேன். என்னாச்சுப்பா? இல்லடா, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பா கூட நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டல்ல, திடீர்னு அது ஞாபகம் வந்துருச்சு. இப்படிதான் நிலா ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த சம்பவம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்துருவாரு. ஏதாவது பண்ணி அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததை மட்டும் இவர் மனசுல இருந்து எப்படியாவது அழிச்சிடணும்னு இருக்கு எனக்கு. அப்பாவை விட்டுட்டு நீ போவன்னு நினைச்சு கூட பாக்கலடா. இப்ப வரைக்கும் அத என்னால ஏத்துக்கவே முடியல. தினம் அதையே நினைச்சு ரொம்ப நேரம் தூக்கமே வரதில்லடா. சாரிப்பா. சரிடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு மறக்கணும்னு நினைச்சாலும் அத நிஜமாவே மறக்க முடியலடா. தினமும் இதையே தான் சொல்லி புலம்புவாரு நிலா. பட்ட அவமானம் அந்த மாதிரிமா. போலீஸ் ஸ்டேஷனோட எல்லாம் முடிஞ்சு போயிடலையே. கல்யாணத்துக்காக வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் அப்பா தானே பதில் சொன்னாரு. அன்னையில இருந்து இப்ப வரையும் அப்பா கடை பக்கம் கூட வர்றதில்ல. அந்த நிமிஷத்துல இருந்தே எங்க வாழ்க்கையை மொத்தமா மாறிடுச்சு நிலா. கண்ணா, டேடே, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் சொல்லல.
நீ அப்படி அப்பா வேண்டான்னு போவன்னு நான் எதிர்பார்க்கலடா. நடந்த எதையுமே இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. சரி சரி கணத்தோட சாப்பிடு. இதுதான் சரியான சந்தர்ப்பம், சொல்லிடு ப்ளீஸ். சொல்லிடு. அப்பா. ஹலோ, சொல்லுங்க சார். அப்படியா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? இருமதி, வரேன். சார் இல்ல சார், அப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், நான் பேசுறேன். பேசிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம், நான் பேசிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கால் பண்றேன். யாருப்பா போன்ல? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அப்பா, சோடங்கிட்ட கொடுத்து விட்ட பணம், நகை எதுவுமே இன்னும் போய் சேரலையாப்பா. ஏய், என்னடா சொல்ற? மாப்பிள்ளை கிளம்பி 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சே, இன்னுமா அங்க போய் சேரல? ஆமாப்பா, இன்னும் ஒரு வரலன்னு சொல்லி கோவமா கேக்குறாங்க. டேய், 100 கிலோமீட்டர் தானடா. ஸ்லோவா போனா கூட 2 மணி நேரத்துல போயிருக்கலாமே. அதான்ப்பா எனக்கும் புரியல. சரி, டென்ஷன் ஆக வேணாம். வழியில வண்டி கூட ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். முதல்ல மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேளு. சரிப்பா. விடுங்கடா. யாரா நீங்களா? சொல்றேன்ல, விடுங்க. The number you are calling is currently switched off. Please try என்னடா? later. அப்பா, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. ஏமா, மாப்பிள்ளை போன்ல சார்ஜ் இல்லையா என்ன? தெரியலப்பா, நான் கவனிக்கவே இல்ல. என்னம்மா நீ இவ்வளவு தூரம் மாப்பிள்ளை போறாரு, அதெல்லாம் கவனிக்க வேண்டாமா? அப்பா, வண்டியில தான் ஜிபிஎஸ் இருக்குல்ல, நான் இங்க இருந்தே வண்டி எங்க இருக்குன்னு பாக்குறேன்ப்பா. அப்பா, வண்டி நம்ம சொன்ன இடத்துக்கே போலப்பா. போகலையா? ஆமாப்பா, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வண்டி வேற பக்கம் திரும்பி இருக்கு. சிக்னல் சம்பந்தமே இல்லாத இடத்துல காமிக்குதுப்பா. அண்ணே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்பா, நீங்க லொகேஷன் கரெக்டா கொடுத்தீங்களா இல்ல மாத்தி கொடுத்துட்டீங்க போல? நான் எப்படிமா மாத்தி கொடுப்பேன்? இது பல லட்சம் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் அப்படி அசால்ட்டா விட்டுருவேனா? கரெக்டா தான் கொடுத்தேன். இரு, செக் பண்ணுவோம். நான் சரியாதாம்மா கொடுத்துருக்கேன். எப்படி? அங்க போறதுக்கு 50 கிலோமீட்டர் முன்னாடி வண்டி திரும்பிருச்சுப்பா. முன்னாடியே திரும்பிருச்சா?